ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், விஜயில் இந்த பிரைம் டைம் சீரியல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராக்கு. சொல்ல போனால் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு ட்ராக்னு தான் என்னுடைய பர்சனலாக சொல்வேன். ஸோ என்ன சீரியல்னா கரண்டாக 8 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்துட்டு அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு இன்னும் கேப்சர் ஆகலையோ, நிறைய பேருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற கேள்வி எனக்குமே இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிஆர்பியுமே வந்துட்டு இருக்கு. ஸ்டோரி என்னதான் நல்லா போனாலுமே டைரக்ஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து பர்சனலாக நான் சொல்லணும்னா டைரக்ஷன் தாங்க சரியில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோதான் பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வந்தாலும் டேவிட் ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடிக்கு சீரியல் எல்லாமே ஓகே தான். இன்னும் ஒரு டேரக்டர் மட்டும் ஏதாச்சும் கொஞ்சம் முன்னேற்றம் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸ்டோரியுமே கொஞ்சம் மூவ் பண்ணணும். எஸ், இப்போ அப்கமிங்ல வந்துட்டு கொடைக்கானல் ட்ராக் வந்து வரப்போகுது இல்லையா? இந்த ட்ராக்குடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் வச்சு தான் சேனல் வந்துட்டு 8 PM சஸ்டெயின் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து விஜயில் பேக் டு பேக் வர இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ரேட்டிங்ஸ் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 10 o'clock வந்து சீரியலை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீரியல்னு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாரதி கண்ணமாவே 10 o'clock வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொடைக்கானல் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் லீட்ஸாக ஹீரோ அண்ட் ஹீரோயின் கதிர் அவர் ராஜ் அவங்க 2 பேருமே போறாங்க. ஸோ பாண்டியன் ஃபேமிலியில இருந்து நம்ம சரவணன் அவரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாருமே இந்த பக்கம் போறாங்க. ஸோ ஹீரோயின் சைட்ல இருந்து ராஜு மட்டும் வராங்க. ஸோ இப்போ எப்படின்னா செந்தில்க்கும் மீனாக்கும் வந்து ஹனிமூன் சீக்வன்சஸ், ஸோ அவங்கள வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணணும். அதே போல இங்க நம்ம ஹீரோ கதிர் அண்ட் ராஜு, ஸோ இவங்களுக்கு ஒரு லவ்வும் டெவலப் பண்ணணும். ஸோ இவங்களுக்குள்ள குட்டி குட்டி ஃபைட் இந்த மாதிரி வச்சு தான் கண்டிப்பா ட்ராக் வந்து மூவ் பண்ணுவாங்க. பாண்டியன் ஸோ சீசன் 1 மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டியன் ஸோ சீசன் 1 எப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த கொடைக்கானல் ட்ராக் அப்புறம் தான் PS உடைய ஒரு கிராஃபிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் டிஆர்பி வைஸ். சரி, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்றாங்களோ என்னன்னு தெரியல. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். PS1 மாதிரியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்குமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னப்பா இதே ட்ராக் அங்கே வந்துருச்சுப்பா, என்னப்பா இதே மாதிரி ஸ்டோரி அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு பர்சனலாக தோண வச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் விஷ். PS2 டீமே சரி, அவங்க ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்ல நிறையவே ரிலீஸ் பண்றாங்க. ப்ரொமோஷன்ஸ் ஹெவியாவே கொடுக்குறாங்க. ஹோப் நல்லாவே ப்ரோமோ எடிட் பண்ணி கொடுக்கணும். அந்த சைக்கிள் வச்சு இந்த பிக்சர்ஸ்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது என்னன்னா கதிர் முல்லை, ஸோ நம்மளுடைய குமரன் சித்ராவை தான் ரிமைண்ட் பண்ணுது. அந்த ட்ராக்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. எனக்குமே ரொம்ப பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ண ட்ராக்குமே எனக்கு பாண்டியன் சோர்ஸ்ல அந்த ட்ராக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே பேர் சக்ஸஸ் ஆகணும், பேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. எவ்வளோக்கு எவ்வளோ பேர் அட்ராக்டிவாக கொண்டு போறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோரி வந்து அழகாக மூவ் ஆயிக்கும். ஸோ பேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது இல்லாமல் அந்த சரவணன் கேரக்டர் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் பையன், ஸோ அவருக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் ட்ராக் கொண்டு வரணும். ஸோ அது இல்லாமல் அவங்க ஒரு அக்கா வேற இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வைஸ் ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும் சைடில். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு எஃபெக்டிவ் ட்ராக் வந்து PS டீம் சைட்லேருந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய டைமும் வேற இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 1 monthக்குள்ள அவங்க நல்லபடியாக இதெல்லாம் முடிச்சு நல்ல ஒரு டிஆர்பியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு காமிச்சா மட்டும்தான் 8 PM அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா நியூ சீரியலே இல்லை வேற சீரியல் 8 o'clock போட்டுட்டு இந்த சீரியலுக்கு அசால்ட்டாக டைம் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டீம் வந்து முடிச்சுக்கணும் தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அப்கமிங் ட்ராக் எப்படி இருந்தாலும் இந்த கொடைக்கானல் ட்ராக் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. PS2 எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.